ஆக்ட்ரஸ் அஞ்சலி அவர்களுக்கு தெலுங்கு ப்ரொடியூசரோட கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு டாக் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கற்றது தமிழ் படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தவங்க தான் அஞ்சலி. அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருந்துச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு அங்காடி தெரு, மங்காத்தா, அரவான் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருந்துச்சு. தமிழ் சினிமாவில் இவங்க மிகப்பெரிய ஒரு ஹீரோயினாக வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே நேரம் இவங்க மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. தமிழில் இவங்க நடித்த படம் சரிவர போகாததுனால தெலுங்கு சைடு போயிட்டாங்க. அண்ட் இவங்க தமிழில் கடைசியாக நடிச்சிருந்த படம் அப்படின்னா அது ஒரு வெப் சீரிஸ் தான். ஃபால் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா இவங்களும் ஜெய்யும் லவ் பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேருமே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளமோ ரெண்டு பேருமே அதை பற்றி பேசவே இல்லை. அண்ட் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வருஷம் அஞ்சலி இவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்கு அஞ்சலி அவர்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதனால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வகையில் சமீபத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா அஞ்சலி அவர்கள் தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற டாக் தான். அண்ட் இது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் அந்த ஒரு ப்ரொடியூசர் ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தாகி இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்காங்க, நட்பாக பழகிருக்காங்க, அது காதலாக மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. எப்பவும் அஞ்சலி இந்த மாதிரியான விஷயங்கள் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும் போது அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எது எப்படியோ தமிழ் சினிமாவில் தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ரேராக தான் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்னா அது அஞ்சலி அவர்கள். கற்றது தமிழில் அதை நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அதே ராம் அவர்களோட இயக்கத்தில் 7 கடல் 7 மலையில் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு படம் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒருவரும் இருக்க ஆக்டர் சிம்பு மற்றும் வெங்கட் பிரபு இவங்களோட கூட்டணி மீண்டும் இணைய போகுது அப்படின்னும் அதுவும் மாநாடு படத்தோட சீக்வல் தான் இவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. 2021ஆம் ஆண்டு வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சிம்பு மற்றும் எஸ்.ஜே. சூர்யா இவங்களோட அசுரத்தனமான நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் மாநாடு. தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் லுக் கான்செப்ட் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. மேலும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவோட இசை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பலமாக இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த ஃபயர் காம்பினேஷன் 100 கோடி கிளப்ல அந்த படத்தை இணைச்சிருந்துச்சு. இந்த ஒரு படம் சிம்புனாவோட மிகப்பெரிய ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்பவே பேசப்பட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் விஜய் சாரை வச்சு கோட் படம் இயக்கி வந்துகிட்டு இருக்காரு. இந்த படம் முடிச்ச கையோடையே மாநாடு 2 தான் இயக்க போறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்கு. அண்ட் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு சிம்பு ரசிகர்களும் சரி, வெங்கட் பிரபு ரசிகர்களும் சரி செம்மையா எக்ஸைட்மெண்ட் ஆகியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.